ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். இயக்குனர் அமீர் அவர்கள் ஏன் தளபதி இன்னும் சீமான் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் ரீசெண்டா திமுகவை விமர்சிக்கும் போது பெரியார் அவர்களையும் கொஞ்சம் கடுமையா தாக்கியிருந்தாரு. தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவரா பெரியார வச்சிருக்கும் போது இந்நேரம் சீமான் அவர்களுக்கு தளபதி கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா உங்களோட கொள்கை தலைவர் ஒருத்தவர் தரகுறவா பேசியிருக்காரு, பட் ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ட் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பெரியார் அப்படி என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணாரு, வள்ளலாரை தாண்டி பெரியார் சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டாரா என்ன, பெரியார் அவர்களை அம்பேத்கருக்கு இனியா ஒப்பிடுவது தவறு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ பெரியாரையும் திராவிடத்தையும் நான் எதிர்க்க போறேன், முன்னாடி கொஞ்சம் தெளிவு இல்லாம பெரியாரை ஆதரிச்சிட்டேன், இப்ப எனக்கு நல்லா தெளிவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அந்த தளபதி எந்த விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது அது அவரோட விருப்பம். சீமான் அவர்கள் எப்பயுமே பேசிட்டு இருக்கிறதுனால தளபதி இந்த ஸ்பீச்சை பார்த்து இருப்பாரான்னு கூட தெரியல. அண்ட் சீமான் பேசுறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு தளபதி அதை கண்டுக்காம கூட இருந்திருக்கலாம். மேபி சீமான் அவர்களுடைய பேச்செல்லாம் முழுசா பார்த்துட்டு அவரோட ஸ்டாண்டு என்ன அப்படின்றத சொல்லலாம். மற்றவங்க இஷ்டத்துக்கு இமிடியேட்டா கருத்து தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி கொஞ்சம் கடுமையா தான் பேசியிருக்காரு. அதனால டெஃபினட்டா தளபதி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கண்டனம் வரலாம். ஏன்னா மாநாட்டிலேயே நான் ஆவுன்லாம் கத்தி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி லைட்டா சீமான் அவர்களை அடிச்சிருந்தாரு. ஆட்சியில இருக்கிற பாஜக திமுகவையே அடிக்க தெரிஞ்ச தளபதிக்கு சீமான் அவர்களை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. தளபதி கிட்ட இருந்து இதுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.